ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरम्। गीता ध्यान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। भगवद्गीते भवद्वेषिणी। ஓகே, 15, 16, 17 மூணு ஸ்லோகம் படிப்போம். शरीरवान् मनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्यायं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः तत्रैवं सति कर्तारम् आत्मानं केवलं तु यः पश्यत्यकृतबुद्धित्वान् न स पश्यति दुर्मतिः यस्य नाहङ्कृतो भावः बुद्धिर्यस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान् न हन्ति न निबध्यते। நம்ம நேத்தி என்ன பார்த்தோம்னா, இந்த கர்மத்துல ஈடுபடுகின்ற 5 விஷயங்கள், கர்மத்தோட சம்பந்தப்பட்டது 5 விஷயங்கள் தான். அதுல 5வதாக உள்ள தெய்வம், அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அது தெய்வம் என்பதும் எப்படி, தேவதை, தேவதா என்பது என்ன, அது எப்படி நமக்கு இந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொதுவா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை தவிர்த்துருவோம். அது இருக்கிறதே நம்ம கவனத்திலே கொள்ள மாட்டோம். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா பகவான் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்மத்துல 5 விஷயம் இருக்கு. அந்த 5 விஷயத்துல 5வதாக தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், சேஷ்டா, தெய்வம். அதை நம்ம பார்த்தோம். அதனுடைய முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம். நேத்தி சில பேர் வராம இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் கிளாஸ்ல அதை நீங்க கவர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது தெய்வம்ன்ற அந்த அதை நேத்தி கொஞ்சம் விளாவரியா பார்த்தோம். நம்ம அடுத்தது அதே 5 விஷயத்தான் இங்க சரீர வாங் மனம், 3 காரியங்கள். இந்த எந்த விதமான செயலாக இருந்தாலும், நியாயம் வா விபரீதம் வா, தர்ம காரியங்கள் அதர்ம காரியங்கள், நியாய காரியம் அநியாய காரியம், பாவ புண்ணியம், எதுவாக இருந்தாலும் இந்த 5 விஷயங்கள் தான். இந்த 5 விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இது இவ்வாறு இருக்க 16வது ஸ்லோகத்துல தத்ரைவம் சதி கர்த்தாரம், இது இவ்வாறு இருக்க, இது போன்று இந்த 5 விஷயங்கள் தான் கர்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தாரம் ஆத்மானம், கேவலம் ஆத்மானம், யார் யார் ஆனால், தூணா ஆனால், யார் ஆனால், கேவலம் ஆத்மானம் கர்த்தாரம், கேவலம், அதாவது நம்ம நேற்று பார்த்தோம்ல, எந்தவித பேதமும் அற்ற ஆத்மாவை போல் போய் கர்த்தா என்று யார் சொல்கிறார்களோ அவங்க என்ன பண்ணல, பஷ்யதி ந பஷ்யதி அகிருத்த புத்தித்வாத், அவங்க அதை ஆசா பஷ்யதி ந, அவன் அதை பார்க்கல, உண்மையை பார்க்கவில்லை. ஏ துர்மதிகி. இப்போ என்ன சொல்ல வந்தாங்க, உண்மையிலேயே அர்ஜுனா உன் சொரூபத்துல நீ அகர்த்தா ஆத்மா, அகர்த்திரு ஆத்மா நீ. அதனால கர்மம் செய்வதனால வரக்கூடிய எந்தவித பலனும் உன்னை பந்தப்படுத்தாது, உண்மையிலே பந்தப்படுத்தாது. அப்படி சொல்லிட்டு இந்த 17ஆவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, எஸ்ய நாக கிருத்தோ பாவக. ஆனா கர்மத்துல ஈடுபடுவது
கர்மத்தோட சம்பந்தப்பட்டது எப்போன்னு கேட்டா தன்னை ஒருத்தன் கர்த்தான்னு நினைக்கும் போதுதான். ஆனா யார் எஸ்யன்னா அகங்கிருத்தோ பாவக, யாரிடம் தான் அகர்த்தா என்கின்ற எண்ணம், அறிவு, ஞானம் இருக்கின்றதோ அவனை இந்த கர்மம் பந்தப்படுத்துவதில்லை. ஹத்வாபி ச இமான் லோகான், இந்த இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் கொன்றாலும் கூட, அப்ப அங்க போர்க்காலத்துல அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போது எதிரிகள் அங்க இருக்கக்கூடிய அனைவரும் கொன்றாலும் கூட ந நிபத்தியத்தை ந ஹந்தி ந நிபத்தியத்தை, அவன் கொள்வதாக ஆகாது, அவனை அந்த கர்மங்கள் பந்தப்படுத்துவதாக ஆகாது, பந்தப்படுத்தாது. அப்ப எல்லாத்துக்குமே காரணம் இந்த கர்த்தத்துவம் தான். நான் இந்த உடல் மனம் புத்தியோட அபிமானம் கொண்டு என்னை கர்த்தா, நான் தான் செயல் செய்பவன் என்று நினைத்துக் கொள்வதுதான் எல்லாவற்றுக்குமே காரணம்னு இங்க விளக்கிட்டார். இது வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் ஆரம்பிக்கும், ஒரு தலைப்பு ஆரம்பிக்குது. இது பாத்தீங்கன்னா நமக்கு என்னடா அது மறுபடியும் இதே மாதிரி வருதே அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாருன்னா 3 விஷயங்கள், கர்மத்தோடு சம்பந்தப்பட்ட 3 விஷயங்கள் சொல்ல போறார். 3 விஷயம் சொல்ல போறார். இப்போ கர்மம் தான் டாபிக்கா இருந்தது. ஆக்சுவலா இது டாபிக், சந்நியாசம் தான் டாபிக். சந்நியாசம் தத்துவம் எது, தியாகத்தோட தத்துவம் எது. அப்போ சொல்லும் போது கடைசியா சொல்லும் போது சர்வ கர்ம பல தியாகம், அதுதான் சொன்னார். சரி, இப்போ சந்நியாசம் ஒரு வார்த்தை, தியாகம்னு ஒரு வார்த்தை, 2 வார்த்தை இருக்குல்ல. சரி, இந்த 2 வார்த்தைக்கு நம்ம குருதேவ் கமெண்ட்ரி யாராவது படிக்கிறீங்களா? நம்ம சின்மயானந்தரோட கமெண்ட்ரி இந்த ஸ்லோகங்களுக்கு யாராவது படிக்கிறீங்களா? கண்டிப்பா படிக்க மாட்டோம். புக் இருந்தாலும் படிக்கிறது இல்லை. இல்ல, நல்லது, சரி, பரவாயில்ல, முடிஞ்சப்ப படிங்க. ஏன்னா சில ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சில மகாத்மாக்கள் இன்னொரு விதமான பார்வையில இருந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தது முதல்ல இருந்து நான் சொல்றேன், அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்து சந்நியாசத்தினுடைய தத்துவம் எது, அந்த கேள்வி படிக்கலாமா? மறுபடியும் முதல் ஸ்லோகம் எடுங்க பாருங்க. இப்போ ஒரு டாபிக் நம்ம முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இன்னொரு விதமான ஒரு பொருள் நம்ம பார்க்கணும். முதல் ஸ்லோகம் பாருங்க. அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருதக் கேஷினி சூதன. இந்த கேள்வியில மகாபாகோ, சந்நியாசத்தினுடைய தத்துவம் நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். அது போன்றே மேலும் தியாகத்தை பற்றிய ரிஷிகேஷ, தியாகத்தை பற்றியும் வேறுபடுத்தி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி கேட்கும்போது நம்ம இது வரைக்கும் ஒரு அர்த்தம் பார்த்தோம். அந்த அர்த்தம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒன்றாக கருதணும். சந்நியாசம், தியாகம் ரெண்டுமே ஒன்றுதான். அப்படி பார்க்கும்போது இங்க சொல்வது கவுன சந்நியாசம் தான். கவுன சந்நியாசம், செகண்டரி சந்நியாசம், கர்மயோகத்தை தான் இங்க சொல்றாங்க. நம்ம பார்த்தோம். முக்கிய சந்நியாசம் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசத்தை இங்க கேட்கல. ஏன்னா அந்த வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் கர்மம் சம்பந்தப்பட்டது இல்லை. இவ 3 கேட்பதனால கர்மம் சம்பந்தப்பட்ட குணங்கள் சம்பந்தப்பட்டது தான் 3 இருக்க முடியும். அதனால முக்கிய சந்நியாசம் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். சரி, கவுன சந்நியாசம்னு பார்த்தோம். ரெண்டும் ஒரே பொருள்னு பார்த்தோம். ஆனா இத இன்னொரு பார்வையில இருந்து, இன்னொரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். எதுவும் புதுசு இல்லை, இன்னொரு விதமா. சந்நியாசம் எடுத்துட்டா, தியாகம்னு எடுத்துட்டா, இங்க சந்நியாசம்னு சொல்லும்போது உயர்ந்த நிலை. எந்த நிலைனா பிரம்ம நிலை. பிரம்ம நிலை. ஏன்னா சந்நியாசம்னா என்ன? எந்த வித கர்மமும் அற்ற நிலை. சந்நியாசம்னா அதானே, அனைத்து கர்மத்தையுமே துறந்து விட்ட நிலை. அப்போ யார் அது? பிரம்மஞானி. பிரம்மஞானியினுடைய நிலை சந்நியாசம். பிரம்மம், அந்த பிரம்மவித் பிரம்மவே பார்த்து சொல்லுவாங்க. அந்த பிரம்மம் தான்
நைஷ்கர்மியம்னு சொல்றாங்க. நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணத்தை 3வது அத்தியாயத்துல படிச்சிருப்போம் நம்ம. 3வது அத்தியாயத்துல ஹிண்ட் பண்ணிருக்காரு அவர், எந்தவித கர்மமும் அற்ற நிலைன்றது. அப்போ அந்த நிலையை பற்றி இவன் அர்ஜுன் கேட்கிறாங்க. அதனுடைய தத்துவம், அதனுடைய உண்மையை நான் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். 2வது தியாகம்னு சொல்லும் போது இங்க எதை பத்தி கேட்கிற அர்ஜுனன், இங்க தியாகம் சொல்லும் போது இங்க அதுக்கான அந்த குறிக்கோள், சந்நியாசம் என்கின்ற குறிக்கோள் அடைவதற்கு அதற்கு வழியாக இருக்கிறது இந்த தியாகம். இந்த தியாகம்ன்றது கர்மயோகம் தான். இப்ப ரெண்டும் வெவ்வேறு தான், ரெண்டும் வெவ்வேறு எடுத்துக்கணும். முதல்ல பார்த்தது என்ன, முதல்ல பார்த்த விளக்கங்கள் ஆதிசங்கரர் சொன்ன விளக்கம். பகவான் ஆதிசங்கரர், மதுசூதன சரஸ்வதி போன்ற மகாத்மாக்கள் அவங்க உரையில சொன்ன விளக்கமும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ குருதேவ் என்ன பண்ணிருக்காரு, குருதேவ் மாதிரியான மகாத்மாக்கள் இதுக்கு இப்படி பொருள் கொடுக்குறாங்க. எப்படி சந்நியாசம்ன்றது ஏன்னா நேரடியா இருக்கு, நேரடியா அவனே கேட்கிறான். சந்நியாசமும் தியாகத்தையும் பிரித்தக், ரெண்டும் வேறுபடுத்தி அறிய விரும்புகிறேன் நான். பிரம்ம நிலை பத்தி, அதற்கான வழி தியாகத்தை பத்தி நான் இங்க தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்ப்பா. முதல்ல இருந்து சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா 18வது அத்தியாயத்துல மறுபடியும் என்ன பண்றாரு, சம்மரி பண்றான். அர்ஜுனனே எனக்கு மறுபடியும் இதை சொல்லு, அதனுடைய சந்நியாசத்தினுடைய தத்துவத்தை, உண்மையை பற்றி சொல், தியாகத்தை பற்றியும் எனக்கு சொல். இப்படி தனித்தனியாவே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஹரியோம். என்ன சொல்றோம் நம்ம, சந்நியாசம் தியாகமும் ஒன்னா எடுத்துட்டோம் பொருளை. இப்ப எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றோம் நம்ம, வெவ்வேறாகவும் அப்படியேவும் எடுத்துக்கொள்ளலாம். இங்க இது தப்பா அப்படி கேட்டா இது தப்பு கிடையாது. எப்படி இப்ப திடீர்னு புதுசு புதுசா சாஸ்திரத்துக்கு மதிக்கவே மதிக்காம புதுசு புதுசா நம்ம சாஸ்திரத்தெல்லாம் தவிர்த்து விட்டு எனக்கு தோன்றதெல்லாம், யாரோ ஒருத்தருக்கு தோன்றதெல்லாம் சொன்னா அது தப்பு. ஆனா சாஸ்திர பூர்வமாவே வந்த, குரு பரம்பரையிலே வந்த மகாத்மாக்கள் அவர்கள் ஒரு விதமா சொல்லும் போது அதுவும் மிகச் சரியானது. இப்போ சங்கராச்சாரியார், மதுசூதன சரஸ்வதி அவர்களுடைய பார்வையில சொன்னதும் சரி, இங்க நம்ம குருதேவ் அவருடைய பார்வையில சொல்றதும் சரி. இது போல அந்த மாதிரி மகாத்மாக்கள் சொல்லும் போதுதான், யாரோ சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு பொருளும் இங்க இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் இருந்தே நம்ம மற்ற ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா வரும், இந்த ஆங்கிள் இருந்தே. அப்ப எங்கெல்லாம் தியாகம்னு வருதோ இங்க அது எதை குறிக்கிறது, எங்கெல்லாம் தியாகம்னு வருதோ அங்க என்னது, கர்மயோகத்தை குறிக்கும். எங்கெல்லாம் சந்நியாசம் வந்தாலும் என்ன குறிக்கும், அது எங்க சந்நியாசம் வந்தாலும் பிரம்ம நிலை, நைஷ்கரியம், கர்மமற்ற நிலை வரும். இங்க கர்ம பல தியாகம் அதெல்லாம் கிடையாது. டைரக்டா என்ன சந்நியாசம்னா என்னது, கர்ம சந்நியாசி கிடையாது, இது ஸ்ட்ரெயிட்டாவே பிரம்மஞானி. இது புரியுதா? ஏன்னா நீங்க இப்படி ஒரு விளக்கம் நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நாளைக்கு குருதேவ் புக்க சப்போஸ் தெரியாதனமா எடுத்து படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, படிப்புமா தெரியல, ஆனா படிச்சா என்னடா இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு குழந்தைக்கு வேணாம். அதுவும் அந்த விளக்கமும் இருக்கு, இப்படி ஒரு பார்வையும் இருக்கு. சரி, இது மாதிரி சில சில ஸ்லோகங்களுக்கு சில உபனிஷத்துல கூட சில ஆதிசங்கருடைய உரை அவர் ஒட்டி தான் நம்மளும், அவர் ஒட்டி தான் நம்மளுடைய குருதேவ், குரு பரம்பரை எல்லாமே. ஆனாலும் சில வேற ஆங்கிள் இருந்து ரொம்ப அழகா அது வெளிப்படுத்தும் அந்த சில மகாத்மாக்கள் மூலமா. சரி, அதையும் நாம ஏற்றுக்கணும், அதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, குணங்களாக பிரிச்சுட்டே வந்தோமா, எங்கேயோ பார்த்தோமே, என்னெல்லாம் பிரிச்சோம் நம்ம, ஆகாரம், யஜ்ஞம், தானம், தவம், இப்படி எல்லாம் பிரிச்சுட்டு வந்தோம். எந்த அத்தியாயத்துல, ஏதோ ஒரு அத்தியாயத்துல. அதை வச்சுதான் அர்ஜுனன் என்ன கேட்டான், அதே மாதிரி இந்த சன்னியாசத்துக்கும் கூட பிரிவினை இருக்கோ, சன்னியாசத்தை பத்தி கேட்கல, இங்க சன்னியாசம் சொல்லும் போது கர்மயோகத்தை பத்தி அப்படி ஒரு பொருள் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன சொன்னாரு, அதுக்கும் சொன்னார் பகவான், சொன்னார் 3 சொன்னார்ல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயத்திலையும் 3 பிரிச்சிருப்பாங்க. குணங்கள் பற்றி வரும். 3 பிரிக்கிறது என்னன்னா, குணங்களை பொறுத்து 3 பிரிப்பது, சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். 17வது அத்தியாயத்துல வந்திருக்கு, 14வது அத்தியாயத்துல வந்திருக்கு.
17வது அத்தியாயத்துல வந்திருக்கு, 18வது அத்தியாயத்துல வந்தது, திருப்பி அர்ஜுனன் கேட்டதுக்கு வந்தது. இங்க மறுபடியும் வரப்போகுது. இங்க மறுபடியும் வரப்போகுதுன்னு ஒண்ணே இவங்களுக்கு வேற வேலை இல்லை போல் இருக்கு. எதிரில் எல்லாத்தையும் சும்மா இருந்தா டாபிக் டெவலப் பண்றதுக்கு 3 பிரிச்சுருவாங்க போல் இருக்கு. அப்படி அர்த்தம் இல்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அதுக்கான காரணம் இருக்கு. இங்க நமக்கே தெரியும் 17வது அத்தியாயத்துல எதுக்கு பண்ணாங்கன்னு. 17வது அத்தியாயத்துல எதுக்கு 3 பிரிச்சாங்க? ஏன்னா 16வது அத்தியாயத்துல தெய்வீ சம்பத் தான், தெய்வீ சம்பத் வளர்த்து கொள்ளணும்னு சொன்னாங்க. அப்ப தெய்வீ சம்பத் வளர்த்து கொள்ளணும்னா நாம என்ன பண்ணோம்? அசுர சம்பத்து நீங்கணும். அப்போ அசுர சம்பத் தெய்வீக சம்பத்தை ரெண்டையும் புரிந்து கொண்டு அசுர சம்பத் நீங்கி தெய்வீக சம்பத் வளர்த்து கொண்டாதான் ஒருத்தர் சாதகனாகிறான். ஆத்ம ஞானத்துக்கு தகுதி, அதை நுழைவதற்கு தகுதி பெறுகிறான். அதனால 17வது அத்தியாயத்துல பார்த்தோம். 18வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் இதெல்லாம் இப்படி சொன்னீங்களே, அப்போ இந்த கர்மயோகத்திலையும் இருக்கா, கர்மயோக பாவனையிலும் இருக்கான்னு கேட்டா உன்னுடைய ஸ்ரத்தையை பொறுத்துன்னு சொல்றாரு. சாஸ்திரம் சாஸ்திரம் விதி முத்ஸ்ருஜ்ய, சாஸ்திரம் தெரியாதவர்கள் ஆனா தன்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றினா அவர்கள் தகுதி பெறுவார்களா? அதான் அவனுடைய கேள்வி. தெய்வீ சம்பத் பெறுவது இருக்கட்டும், ஆனா அவங்க சாஸ்திரத்துக்கு தகுதி உள்ளவர்களா ஆவாங்க. ஆனா சாஸ்திரத்துக்கே குரு சாஸ்திரம் இல்லவே இல்லை, தெரியவே இல்லை. ஆனா தன்னுடைய ஸ்ரத்தையோட என்ன பண்றாங்க? தன்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாங்க. அவங்க தகுதி பெற்றவர்களா ஆவார்களா? அப்ப கேட்டதுக்குதான் பகவான் பிரிச்சு சொன்னார். ஆகார யஜ்ஞ தபஸ் தானம் எல்லாம் சாத்விகமாக பின்பற்றினா அவனு என்னவா? தெய்வீ சம்பத் பெற்றவனாவா. அவனுக்கும் சாஸ்திரம் குரு வந்துடும். அதனால அவனும் கண்டிப்பாக ஆத்ம ஞானத்துக்கான சாதகனாக ஆகிவிடுவான். அதுக்காக அந்த மூணு விஷயம் வந்தது. உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, முக்குணங்கள் பிரித்து சொல்வது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரணத்துக்காக. அது புரியுது இல்லையா? அதுக்காக தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். 14வது அத்தியாயத்துல ஒரு காரணத்துக்காக, இங்க ஒரு 17வது அத்தியாயத்துல ஒரு காரணத்துக்காக வருது. இப்போ 18வது அத்தியாயத்துல வந்துருச்சு. இப்போ இங்க 18ல என்ன பண்ண போறோம்னா, 18வது ஸ்லோகத்துல ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறார் இல்லையா? இப்போ இங்க என்னன்னா, இந்த கர்மத்தோடு சம்பந்தப்படாதது ஆத்மா, அதை நம்ம பார்த்துட்டோம். அப்படி கர்மத்தோடு சம்பந்தப்படாத அகர்த்திரு ஆத்மா தான் யார் உணர்ந்தாரோ அவரை கர்ம பலன் பந்தப்படுத்துவதில்லை, அவர் எந்த செயலும் செய்யவில்லை. அப்படிதான் முடிச்சார். 17 முடிச்சிட்டார். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல போறாருன்னு அடுத்தது, இந்த கர்மம் சொல்றோம்ல, இந்த கர்மத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது? கர்மத்தை தூண்டுவது எது? கர்மத்துக்கு தூண்டுவது எதுன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் சொல்றார். கர்மத்தை தூண்டுவது, கர்மத்தோட அமைப்புல ஒன்றிப்ப இருப்பது ஒன்று, கர்மத்தை தூண்டுவது ஒன்று. அந்த கர்மத்தை அதை ரெண்டையும் சொல்ல போறாரு. அது ஏன் சொல்றாருன்னா, ஆத்மா அக்கர்த்தா இருக்கட்டும், இந்த 5 விஷயங்கள் தான் கர்மத்தோட சம்பந்தப்பட்டது இருக்கட்டும். ஆனா இந்த 5 விஷயங்களுக்கும் ஆதாரமாக ஏதாவது இருந்தா, இந்த 5 விஷயங்களே காரியங்கள் தான், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருந்தா அந்த காரணம் கூட யாரு கிடையாது, அந்த காரணம் கூட ஆத்மா கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம 13வது ஸ்லோகம் எடுங்க. நீங்களே உங்க புக்ல எடுங்க, நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 13வது ஸ்லோகத்துல ஓகே சாரி 13 இல்ல, எத்தனாவது ஸ்லோகம் அது? ஓகே இருங்க, நானே உங்களுக்கு சொல்றேன். ஆத்மா எந்த விதத்திலும் கேவலம்னு வந்தது இல்ல, கேவலம் எத்தனாவது ஸ்லோகம் அது? 16 இருக்கு பாருங்க. இங்க கேவலம்ன்றதுக்கு என்ன பொருள்? சுத்தம்னு பொருள். சுத்தம்னு அர்த்தம். ஏன் சுத்தம்? எந்தவித பேதமும் இல்லை, அதை தவிர்த்து வேற ஒன்று இல்லாமல் இருந்தால் அது சுத்தம்னு பேரு. ஒன்று இன்னொன்று கலந்துட்டா அது அசுத்தம். ஒரு வஸ்து இருக்கு, அந்த பொருள் அதனுடைய தன்மையில இல்லாம வேற ஒன்று கலந்தா அது அசுத்தம். இங்க
கேவலம்னு சொல்லும் போது நேத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம், எந்த பேதமும் இல்ல, இது மட்டுமே இருக்கு, சுத்தமாக இருக்கு. இப்ப இங்க சுத்தமாக இருக்குன்னா வேற ஒன்று கலக்கலன்னு சொன்னோம்ல, வேறு எது கலக்க வாய்ப்பு இருக்கு? ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயத்த, வேறு எது கலக்க வாய்ப்பு இருக்கு? இது கலக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அது கலக்கல, அதனால அது சுத்தம். எதுன்னு பாத்தீங்கன்னா, கர்மத்தோட சம்பந்தப்பட்ட இந்த 5 விஷயங்கள் இருக்கட்டும், அது ஸ்தூலம் காரியம் அது. ஆனா அதுக்கும் ஆதாரமாக காரணமாக ஒண்ணு இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா குணங்கள் தான். குணங்கள் தான். புரியுதா? இந்த குணங்கள் இந்த ஆத்மாவை தீண்டவே தீண்டல. அதனாலதான் கேவலம். கேவலம் ஆத்மானம் இப்படி எதுவும் தீண்டாமல் தன் நிலையில் தானே மட்டும் இருக்கின்ற அகர்த்தாவா இருக்கின்ற ஆத்மாவை கர்த்தான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்ல வந்தாங்க. கர்த்தான்னு சொன்னா அது அஞ்ஞானம். ஆனா யார் அதை சொல்லலையோ, யார் அதை அக்கர்த்தான் புரிந்து கொண்டானோ அவன் கர்ம பந்தத்தில் ஈடுபடுவதில்லை, கர்மம் அவனை பந்தப்படுத்துவதில்லை. புரியுதா? 16, 17. 16ல கர்த்தா இல்லாதத கர்த்தான்னு சொல்றாங்க. அவங்க ஆத்மாவை குறித்த சொரூபத்தை அறியாதவர்கள், அஞ்ஞானிகள், அவர்கள் பந்தப்படுவார்கள். ஆனா ஆத்மாவை யார் தன் சொரூபத்தை அக்கர்த்தான் புரிந்து கொண்டார்களோ, 17ல அக்கர்த்தான் புரிந்து கொண்டாரோ அவர் பந்தப்படுத்துவதில்லை. இது தெளிவாயிடுச்சு. இப்ப இந்த கேவலம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கேவலம் முன்னாடி சொன்னது என்னது? இந்த பஞ்ச விஷயங்கள் இல்ல, இந்த பஞ்ச விஷயங்கள் தான் கர்மத்தோட சம்பந்தப்பட்டது. அதுல ஆத்மா கிடையாது. அதனால ஆத்மா கர்மத்து சம்பந்தமே இல்ல, அகர்த்தா. இப்போ அந்த பஞ்ச விஷயங்கள் மட்டும் இல்லப்பா, இது கேவலம். இது வாசனைன்னு சொல்றோம் இல்லையா, முக்குணங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த முக்குணங்களால கூட தீண்டப்படாதது இது. அதனால என்ன இருக்குது? அதனால கூட இது என்ன, இது கர்த்தாவாகத்துக்கு வாய்ப்பே இல்லை. கனெக்ஷன் புரியுதுங்களா? ஆத்மா என்னது? கேவலம். கேவலம், எந்தவித பேதமும் இல்ல, தன்னை தவிர்த்து வேறு ஒன்று இல்ல, அதனால அது தூய்மையாக இருக்கு தன் சொரூபத்தில். அப்ப தூய்மையாக இருக்குதுன்னா எது அசுத்தம்னு பார்த்தா, எது கலக்க வாய்ப்பு இருந்தா அது அசுத்தமாக வாய்ப்பு இருக்கு? வாசனைகள், அதாவது முக்குணங்கள். ஆனா அந்த முக்குணங்கள் இத தீண்டவே தீண்டல. அதனால என்ன சொல்ல போறாருன்னா, இந்த கர்மத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கர்மத்துக்கு காரணமாக இருப்பது எதுவோ அது எல்லாவற்றிலும் இந்த முக்குணங்கள் இருக்கு பாரு. ஆனா ஆத்மா எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. இதான் அப்படி சுத்தி சுத்தி வந்தீங்களா? இது அவ்வளவு ஈஸியில புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு டக்குன்னு ஒரு லாஜிக் இல்லாம திடீர்னு பகவான் கிருஷ்ணர் ஞானம், ஞேயம், பரிஞாதா, திருவிதா இப்படி சொல்றாருன்னா எதுக்கு சொல்லணும் சம்மந்தம் இல்லாம? முடிஞ்சிருச்சு இல்ல, 5 விஷயங்கள் கர்மத்தோடு சம்பந்தப்பட்டதுப்பா. இந்த 5ல இந்த ஆத்மா கிடையாதுப்பா. அதனால ஆத்மா அகர்த்தா. அகர்த்தா ஆத்மாவை போய் கர்த்தான்னு சொல்லிட்டா அவன் அஞ்ஞானி. ஆனா தன் சொரூபம் அகர்த்திர ஆத்மான் யார் புரிந்து கொண்டானோ அவன் கர்மம் செய்வதும் இல்லை, கர்மம் பந்தப்படுத்துவதும் இல்லை. 17 முடிச்சிட்டாரு. ஏன் மறுபடியும் 18ல கர்மத்தை எது தூண்டுகின்றது ஏன் ஆரம்பிக்கிறாரு? ஏன்னா இந்த கர்மத்துக்கும் பின்னாடி எது இருக்கின்றது? முக்குணங்கள் இருக்கு. அந்த முக்குணங்கள் கூட எதை தீண்டுவதில்லை? ஆத்மா தீண்டுவதில்லை, ஆத்மாவை அது தீண்டுவதில்லை. அது கேவலம். கேவலம், சுத்தம். உங்களுக்கு கனெக்ஷன் புரியுதா? சரி, இப்போ எப்படி ஆரம்பிக்க போறாருன்னா, இந்த கர்மத்தை தூண்டுவது எது, இந்த கர்மத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது, இது 18ல சொல்ல போறாரு. நம்ம அதை பார்த்துடலாம், அப்புறம் நமக்கு இன்னும் தெளிவாகும். 18வது ஸ்லோகம் படிப்போமா? ஞானம் ஞேயம் பரிஞாதா. ஞானம் ஞேயம் பரிஞாதா. ஞானம் ஞேயம் பரிஞாதா. ஞானம் ஞேயம் பரிஞாதா. த்ரிவிதா கர்ம சோதனா. த்ரிவிதா கர்ம சோதனா. த்ரிவிதா கர்ம சோதனா. த்ரிவிதா கர்ம சோதனா. கரணம் கர்ம கர்த்தேதி. கரணம் கர்ம கர்த்தேதி. கரணம் கர்ம கர்த்தேதி.
करणं कर्म कर्तेति त्रिविधः कर्म संग्रहः त्रिविधः कर्म संग्रहः त्रिविधः कर्म संग्रहः त्रिविधः कर्म संग्रहः சேர்ந்து படிப்போம். ஞானம் ஞேயம் பரிஞாதா त्रिविधा कर्म चोदना कारणं कर्म कर्तेति त्रिविधः कर्म संग्रहः. ஓகே, இப்போ நம்ம கர்மன்னு அதான் டாபிக், அதான் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த கர்மன்னு சொன்னாலே இந்த கர்மத்தை எதுப்பா தூண்டுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஞானம் ஞேயம் பரிஞாதா. இதுக்கு முன்னாடி நீங்க வேதாந்தம் கொஞ்சம் படிச்சிருந்தா இல்லைன்னா சத்சங்கம் பண்ணியிருந்தா இந்த விஷயம் ஈஸியா புரிஞ்சிடும். என்னன்னா, கர்மத்துக்கு பின்னால் இருப்பது எது அப்படின்னு கேட்டா ஆசைன்னு நம்ம கரெக்டா இது வரைக்கும் அதான சொல்லுவோம், ஆசைன்னு சொல்லுவோம். அப்ப ஆசைதான் கர்மத்தை தூண்டுகின்றது சொல்லுவோம். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆசை தூண்டுவது இருக்கட்டும், முதல்ல அந்த ஆசை வரணும்னால உனக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப சாதாரண உதாரணம் என்னன்னா, நமக்கு வந்து பசிக்குது, பசி இருக்கு இல்லையா? இப்போ இந்த பசி பிரச்சனை, இது தீர்வுனா என்ன பண்ணும்? உணவு தான் தீர்வு. இந்த பசிக்கு தீர்வு உணவுன்னு தெரியுது இல்லையா? அது ஞானம். இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணலாம்? உணவு தான் தீர்வுன்னு தெரியல, என்ன ஆகும்? யார் கூட போய் பேசலாம், என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வந்தேன்னா எனக்கு பசி போயிடும். அப்படியா? யாரு கூட சண்டை போட்டா எனக்கு பசி போயிடும். அப்படியா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த செயல் ஒரு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா ஞானம் இருக்கணும். அப்ப அந்த ஞானம் இங்க பொதுவான ஞானம், இது ஜென்ரல் ஞானம். பொதுவான ஞானம் என்ன? பசி இருக்கு, அதுக்கு தீர்வு வந்து என்ன? உணவு தான் தீர்வு. இது பொது ஞானம். அடுத்து என்ன? ஞேயம். ஞேயம்ன்றது வந்து இங்க குறிப்பிட்ட ஞானம், ஸ்பெசிபிக்கா. ஓ, உணவுனா அப்ப என்ன இருக்கணும்? உணவுனா நமக்கு தட்டுல வந்து போட்டுறாங்க, அதனால நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அதுக்கு பின்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள், சமையல், குறிப்பிட்ட அதெல்லாம் தெரியணும். பாத்தீங்களா? ஞேயம், ஸ்பெசிபிக் நாலேஜ். அறியப்படும் பொருள், அந்த அறியப்படும் பொருள், அது அறியப்படும் பொருள். முதல்ல சொன்னது வந்து ஞானம்னா உணவு, பொதுவா சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்னது? என்ன உணவு? அப்போ என்ன இங்க தெரிஞ்சிருக்கணும்? சமைக்க தெரிஞ்சிருக்கணுமா? அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்றோம்ல, அதான் அறியப்படும் பொருள். அந்த உணவு நமக்கு வேணும். அது எப்படி செஞ்சணும், எப்படி எங்க இருந்து வாங்கணும், எப்படி பண்ணணும், எல்லாம் வந்து ஞேயம். அந்த டெக்னிக் ஃபுல்லா, அந்த உணவை நாம உண்ணும் வகையாக நாம செய்கின்ற அனைத்து டெக்னிக், ஸ்பெசிபிக் ஞேயம். அதுக்கப்புறம் யாரு இது? இது எல்லாம் தெரிந்தவர் பரிஞாத்தா வரார். பரிஞாத்தா. இப்ப இந்த 3 தான் ஒரு கர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கு, தூண்டுகின்றது கர்மத்தை. இப்போ சாஸ்திரபூர்வமா சொல்லணும்னா, இப்போ சாஸ்திர சொல்ற உதாரணம் பார்த்தோம்னா, சொர்க்கம் போகணும்ன்றது ஒரு ஆசை. அப்போ அந்த ஆசைக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஞானம் இருக்கு. என்ன ஞானம் இருக்கு? சொர்க்கம் போனா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் இல்லவே இல்லை, பசி தாகம் கிடையாது, முக்கியமா வயசே ஆகாது அப்படின்றாங்கல்ல, வயசே ஆகாது. இதெல்லாம் ஞானம், பொதுவா ஞானம். சரி, சொர்க்கம் போகணுன்ற ஒரு ஆசை, அதுக்கு பின்னாடி என்ன? ஏன் உனக்கு எதுக்கு அந்த ஆசை? பார்த்தா இதெல்லாம் காரணம் இருக்கு, ஞானம் இருக்கு. அந்த ஞானம் தான் அந்த ஆசைக்கு காரணமா இருக்கு. சரி, ஞானம் இருக்கு. அடுத்து ஞேயம். நீ சொர்க்கம் போனா எப்படி போவ? எப்படி போனா, இந்த யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணா சொர்க்கம் போலாம். பொதுவா தெரிஞ்சு யாகம் பண்ணா சொர்க்கம் போலாம். அந்த யாகத்தை எப்படி பண்ணணும்னு சொன்னா என்னது? ஞேயம். என்ன யாகம் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், எல்லாம் தெரிந்து கொள்வது. அப்போ 3 விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்ல வரோம்? ஒரு செயலை அதுக்கு காரணமாக அமைவது, அதை தூண்டுவது எதுன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயம்: ஞானம், ஞேயம், ஞாத்தா.
ஞாத்தா தான் பரிஜ்ஞாத்தா, கம்ப்ளீட் நோவர், அவர் முழுமையாக தெரிந்தவர் அவர். இது 3. த்ரிவிதா கர்ம சோதனா, இங்க சோதனான்னு சொன்னா தூண்டுவது, இதான் தூண்டுவது. அதுக்கப்புறம் கர்ம சங்கிரகன்ற 2வது வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த கர்மங்கள் எங்க இடம் ஆதாரமாக இருக்கு? ஒன்று தூண்டுகிறது, கர்ம சோதனா. அந்த கர்மம் எதில் நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது? அந்த கர்மம் நடைபெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது எது? அனைத்து பல்வேறு விஷயத்தை சேர்ப்பது எது? கரணம். எது முக்கியமானது? கரணம், கர்ம, கர்த்தா. கரணம் என்ன? கரணம் கருவிகள், கருவிகள். அதுக்கு தேவையான கருவிகள் தான் கரணம். அதுக்கப்புறம் என்ன? கர்மம். நம்ம என்ன செய்ய போறோமோ, எதை அடைய போறோமோ அது இங்க கர்மம். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எடுத்துட்டா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வாங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட் தான் இங்க கர்மம். கரணம் வந்து கருவி. இந்த கருவி மூலமாக நீ எதை அடைய போகிறாய், அது வந்து கர்மம் இங்க. ஓகேவா? கர்மம்னா இங்க கர்மம்னா செயல் எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல என்னது? நாம அடைய போகின்ற விஷயம் நாம செய்து ஆடியோ கிளியரா இல்ல சுவாமிஜி, பிரேக் ஆயிட்டு வருது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா, இல்ல அவங்களுக்கு மட்டுமா? ஆடியோ கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? மற்றவங்களுக்கு சரிம்மா, உங்களுடைய நெட் பாத்துக்கோங்கம்மா. ஓகே, சரி. இங்க கரணம், கரணம்ன்றது வந்து கருவி. இங்க கர்மன்றது வந்து செய்யப்படும் கர்மம் சொல்றாங்க. ஆக்சுவலா செய்யப்படும் கர்மம் இல்ல, கர்மம்ன்றது அந்த நம்ம எதை அடைய போறோமோ அது கர்மம். அடுத்தது கர்த்தா, யார் செய்கிறானோ அவன் தான் கர்த்தா. அப்ப என்ன ஆகுது? அந்த பரிஜ்ஞாத்தா தான் இங்க கர்த்தாவா மாறுறாரு. பரிஜ்ஞாத்தா எதுவா மாறுறாரு? கர்த்தாவா மாறுறாரு. இந்த ஞேயம் என்னவா மாறுது? கர்மாவா மாறுது. ஞேயம் ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சா இது வரும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, அதுதான் என்னவா ஆயிடுது? கர்ம. ஓகேங்களா? சரி. அடுத்தது என்ன? கரணம், கருவி. இப்படி இதெல்லாம் வந்து கர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பது, முக்கியமானது. கர்மத்துக்கு முக்கியமானது இந்த 3. இன்னும் நிறைய இருக்கலாம், ஆனா அந்த நிறைய விஷயங்கள்ல இந்த 3 ரொம்ப ரொம்ப அவசியம், அத்தியாவசியமானது. அந்த அத்தியாவசியமானதை இங்க சொல்லியிருக்காங்க. கரணம், கர்ம, கர்த்தா. த்ரிவித கர்ம சங்கிரக, இந்த 3ம் ஆதாரமானது கர்மத்துக்கு. சரி, இந்த ஆதாரமானதுன்னு இந்த 3 இருந்தாதான் அந்த கர்மம் நடைபெறும். சரி, ஆனா இந்த கர்மத்தையே தூண்டினது யாரு? தூண்டினது எது? முதல்ல தூண்டின பின்னாடி தானே அது கர்மத்தை வந்து செய்யறா கர்த்தா. அது தூண்டினது கர்ம சோதனான்னு பேர். ஓகேங்களா? கர்ம சோதனானா கர்மத்தை தூண்டியது, கர்ம சங்கிரகம்னா கர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பது. ஓகேவா? 3 இருக்கு இங்க. சரி, இதுல இதுல என்ன சொல்ல போறாரு? இந்த 3 சொன்னார்ல பகவான், சொன்னதுல அடுத்த ஸ்லோகம் பாருங்க, நமக்கு புரிய ஆரம்பிச்சு. 19. இப்ப இது 3 புரியுது இல்லையா? இந்த 18வது ஸ்லோகம் புரிஞ்சது இல்ல? கர்மத்துக்கு கர்மத்தை தூண்டுறதுக்கு என்ன வேணும்? ஞானம் இருக்கணும், ஞேயம் இருக்கணும், அறிபவன், அறிந்திருக்கணும், அறிவு இருக்கணும். ஓகேங்களா? என்னுடைய இன்டர்நெட் வந்து ரெட்ல காமிக்குதா அப்படின்றது கிளியரா இருக்கு உங்களுக்கு? வாய்ஸ் வீடியோ கிளியரா இருக்கு? சரி, ஓகே. ஓகே, ஞானம், ஞேயம், பரிஜ்ஞாத்தா, இந்த 3 தான் கர்மத்தை தூண்டுகின்றது. அப்புறம் கர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது கரணம், கர்ம, கர்த்தா ஆதாரமாக இருக்கு. இதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இதுல என்ன சொல்ல போறாருன்னா 19வது ஸ்லோகம் படிக்கலாம். ஞானம் கர்ம ச கர்த்தா ச, 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 த்ரிவித குண பேததஹ, த்ரிவித குண பேததஹ, த்ரிதைவ குண பேததஹ, த்ரிதைவ குண பேததஹ, प्रोच्यते गुणसंख्याने, प्रोच्यते गुणसंख्याने,
प्रोच्यते गुणसंख्याने प्रोच्यते गुणसङ्ख्याने यतावत् शृणुतान्यपि यथावत् शृणुतान्यपि यथावत् शृणुतान्यपि यथावत् शृणुतान्यपि சேர்ந்து ஞானம் கர்ம ச கர்த்தா ச त्रिधैव गुणभेदतः प्रोच्यते गुणसंख्याने यतावत् शृणुतान्यपि. இங்க இந்த ஸ்லோகத்துல குணசங்கியானேன்னு இருக்கு இல்லையா, இங்க குணசங்கியானேனா சம்னா நன்றாக, குணம்னா தெரியும் முக்குணங்கள், கியானா விளக்குவது, விளக்குவது நன்றாக விளக்குவது. அப்போ நன்றாக, அதாவது குணங்களை பற்றி நன்றாக விளக்கப்படுகின்ற, என்னது விளக்கப்படுகின்ற அப்படின்னா சாங்கியம்னு அர்த்தம், சாங்கிய தத்துவம். சரிங்களா? குணசங்கியானு அர்த்தம், சாங்கிய தத்துவம்னு அர்த்தம். இங்க சாங்கிய தத்துவம்னு சொல்ல ஒண்ணு, அது கபில முனியுடைய சாங்கிய தத்துவம். இப்போ நம்ம உடனே என்ன நினைச்சு கூடாது, பாகவதத்துல தேவகூதி கபில வருவார்ல, அந்த கபிலர் வேறு, அது வேறு, இவர் வேறு. இந்த சாங்கிய தத்துவத்தோட கபிலர் வேறு. சரி, இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சாங்கிய தத்துவத்துல இந்த குணங்களை பற்றி மிக நன்றாக ஆராய்ச்சி செஞ்சு தெளிவா விலாவரியா போட்டிருக்காங்க குணங்களை பத்தி. இப்போ நம்மளுடைய வேதாந்தம், அத்வைத வேதாந்தத்துக்கும் மற்ற பிலாசபி இருக்கு. அதுல சாங்கியம் ஒன்று, நியாயம் சாங்கியம், நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் இப்படிலாம் இருக்கு. சரியா? என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றது மெய்ப்பொருள், ஆத்ம தத்துவம், பிரம்மம், அது ஒன்றுதான், அவ்வளவுதான். மற்ற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இங்க ஒன்றுதான் நம்ம வேறுபடுறோம். அப்போ சாங்கிய தத்துவத்துல இந்த உலகத்தை பத்தி, கர்மத்தை பத்தி நன்றாக ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அது லாஜிக்கலா ரீசனிங்களா இருக்கு, காரண காரியத்தோட விளக்கப்பட்டிருக்கு, அதை அப்படியே நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இந்த கடைசியாக சொல்ற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அதுல மட்டும்தான் நம்ம வேறுபடுறோம். அதனால இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம எவ்வளவு பிராட் மைண்டட் பாருங்க, எவ்வளவு பிராட் மைண்டட்னா இப்படிதான் இருக்கணும். வேதாந்த சாஸ்திரம், அதுவும் அத்வைத வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா பறந்து விரிந்த மனதோட இருக்கணும். எதையுமே மற்ற விஷயங்கள் எல்லாமே தப்பு சொல்லக்கூடாது, எதெல்லாம் சரியோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். நாங்க மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படி கிடையாது. அதனாலதான் குருதேவோடைய விளக்கமும் கூட என்னது மிக சரியானது. அந்த சந்நியாசம் நம்ம பார்த்தோம்ல தியாகம்னு சொல்லும் போது, அது மாதிரி இங்க சாங்கிய தத்துவம் இருந்தாலும், சாங்கிய தத்துவம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஞானம் கர்ம கர்த்தாச்ச குணசங்கியானே, ஞானம் கர்ம கர்த்தா, இத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, குணபேதத்தக, இந்த மூன்று குணங்களாக, மூன்று விதங்களாக பிரித்தோம் இல்லையா முன்னாடி, நம்ம சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம்னு. அந்த மாதிரியே சாங்கிய தத்துவத்தில் ஞானத்தையும் கர்மத்தையும் கர்த்தாவையும் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். திரிதா ஏவ குணபேதத்தக, குணத்தை வைத்து திரிதா ஏவ குணபேதத்தக பிரித்திருக்கிறார்கள். இது புரியுது இல்லையா? இது புரியுதா? புரோச்சியத்தை கூறப்பட்டிருக்கின்றது. சரி, இப்ப என்ன அதுக்கு அங்க கூறப்பட்டிருக்கட்டும். இப்ப என்ன, தானியபி, அவற்றை அதே மாதிரி நான் சொல்ல போகிறேன். எத்தாவத் ஸ்ருது, நான் சொல்வது போலவே நீ கேளு அர்ஜுனா சொல்றாங்க. அர்ஜுன் கிட்ட சொல்றாரு, சாங்கிய யோகத்துல இந்த ஞானம் கர்ம கர்த்தா, இதெல்லாம் என்னது, கர்மத்துக்கு தூண்டுவது, கர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பது சொன்னார் இல்லையா, அதுக்கு அதையும் என்னவா இருக்கு, குணத்தை பொறுத்து மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு சாங்கிய தத்துவத்தில். அதை நான் உனக்கு அப்படியே விளக்கப் போகிறேன், நீ கவனித்து கேட்பாயாக. இப்பதான் கேள்வி வரும், எதுக்குப்பா இப்ப நீங்க திடீர்னு மூன்று நான் கேட்கவே இல்லையே, நான் முதலையாவது கேட்டேன். பிரித்தக் விதக கேட்டேன்ல, தியாகசிய சன்னியாசத்தையே பிரித்து சொல், மூன்றுன்னு சொல்லி கேட்டேன். இப்ப நீ எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஏன்னா நான் உனக்கு சொன்னேன்ல கேவலம்னு சொன்னேன் பாரு, ஆத்மா கேவலம், சுத்தம், எதுவும் அதை தீண்டுவதில்லை. எதுவும் அதை தீண்டாததுனால அது என்னது, அது அகர்த்தா,
அப்ப எது தீண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆத்மாவை? முக்குணங்கள். ஆனா முக்குணங்கள் கூட அத தீண்டவே இல்லை. முக்குணங்கள் சொல்லும்போது முக்குணங்கள் என்னது? சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் குணங்கள். இந்த 3 குணங்களும் ஆத்மாவை தீண்டாததனால் அது என்னது? கேவலம். கேவலம் சுத்தம். சுத்தம் அகர்த்தா. புரியுதுங்களா? அகர்த்தா. அது அகர்த்தா. கர்மத்துல எந்த விதத்திலையும் சம்பந்தப்படவே இல்லை. இப்போ முதல்ல பார்த்த என்னது? பஞ்சைத்தானி. இந்த 5 விஷயங்கள் தான் கர்மத்துல சம்பந்தப்பட்டது. ஆத்மா சம்பந்தப்படல சொல்லியாச்சு. ஆனா இந்த 5 விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற அதுக்கும் சூக்ஷ்மமானது குணங்கள். இந்த குணங்களே ஆத்மாவிட என்ன பண்ணல? ஆத்மாவை தீண்டவில்லை. அதனால இந்த கர்மத்துக்கு காரணமாக இருக்கின்ற குணங்கள் இருக்குல்ல, அந்த குணத்தை பொறுத்து கர்மம் சம்பந்தப்பட்ட கர்மத்துக்கு முக்கியமான ஞானம் கர்ம கர்த்தா. இது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னார்ல, கர்மச்ச கர்த்தாச்ச. இது போன்று இன்னும் பல விஷயங்கள் 3 உனக்கு நான் விளக்கி கூறப் போகிறேன். அது கூற போற விஷயம் எங்க இருக்கு? சாங்கிய தத்துவத்தில் இருக்கின்றது. சாங்கிய பிலாசபில இருக்கு, சாங்கிய தத்துவத்துல இருக்கு. அதை நீ இப்ப கவனித்து கேள். அப்ப என்ன சொல்ல வராங்க? இன்னும் விலாவரியாக நாம சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம்னு ஞானம் கர்ம ச கர்த்தாச்ச இதோட சேர்த்து என்னெல்லாம் சொல்ல போறாரு? புத்தி, திருப்தி, சுகம், இப்படி சொல்லிட்டே போறாரு. இன்னும் நிறைய. இதெல்லாம் கர்மத்துக்கு தூண்டுதலாக இருப்பதும் கர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற இன்னும் பல விஷயங்களை இப்போ பகவான் விளக்க போகிறார். அது எதுக்கு விளக்க போகிறார்னா, ஆத்மா கேவலம்ன்ற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறாருல, ஆத்மா கர்த்தாவாவதற்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. அதுதான் ஃபைனல் பாயிண்ட். அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இதுதான் இந்த 18, 19. இது நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொன்னா ஒரு ஒரு கனெக்ஷனே இருக்காது நமக்கு. என்னடா சம்பந்தமே இல்லாம மறுபடியும் என்ன பண்றாங்க? 3 நமக்கு என்ன வந்தது? ஜாலி கேட்டகரி சொல்லிட்டு போனா படிச்சுட்டே இருக்க போறோம். இது 3, அது 3, இது 3. ஆனா எதுக்கு? சம்பந்தமே இல்லையா? இது இப்படி ஒரு சாஸ்திர நூல் இப்படி இருக்காது. ரெப்பிட்டிஷன் கிடையாது. இப்போ 14 சொன்னல மறுபடியும் 17 சொன்னாங்க, 17 சொன்னல 18 ஆரம்பத்துல சொன்னாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்த 3 பிரிக்கிறாங்கப்பா. அப்படி கிடையாது. இங்க பிரிக்க போறது என்னன்னா, இந்த கர்மத்துக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதுதான் முக்குணங்களுக்கு சம்பந்தப்பட்டதை தவிர இவைகள் தான் சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த முக்குணங்கள் எதை தீண்டல? ஆத்மாவை தீண்டவே இல்லை. அது எப்படி இருக்கு? கேவலம் ஆத்மானம். இப்படி கேவலம் ஆத்மானத்தை போய் நீ கர்த்தான்னு சொல்லிட்டியே, அப்படிப்பட்டவன் என்னது? அகிருத்த புத்தி. அகிருத்த புத்தி. சாஸ்திரம் குரு மூலமாக ஆத்மாவை பற்றி அறியாதவன். நேத்தி பார்த்தோம்ல, அந்த கருத்தை இன்னும் விலாவரியாக விளக்குவதற்கு தான் இப்போ இந்த கர்மத்தை தூண்டுகின்ற விஷயங்கள் எது, கர்மத்துக்கு ஆதாரமாக விஷயங்கள் எதுன்றத சொல்லிட்டு, இந்த விஷயங்கள் கூட 3 இருக்கு குணங்களை பொறுத்து. ஆனா அந்த குணங்கள் எவ்விதத்திலும் ஆத்மாவை தீண்டலை. அப்படி இருக்கும்போது ஆத்மா கர்மத்துல எந்த விதத்திலையும் சம்மந்தப்படல. அந்த கர்மத்துல எவ்விதத்திலையும் சம்மந்தப்படாதனால ஆத்மா கர்த்தா கிடையாது, ஆத்மா அகர்த்தா. இது புரிஞ்சிருச்சுன்னு தலையாட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சிருச்சா? நான் நம்பிடுவேன். அப்புறம் நிஜமா புரிஞ்சுதா? நான் சொல்ல எது புரிஞ்சுதான்னு கேட்டேன்னா, இந்த கனெக்ஷன் எதுக்குடா மறுபடியும் எடுத்துட்டு இப்போ 3 திருதா ஏவ குணபேதத்தக அந்த கனெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியலன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன், நம்ம தான் டிஸ்கஷன் கிளாஸ்ல பாத்துருவோமே. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். எப்போ நீங்க எனக்கு டவுட்னு என்கிட்ட கேக்குறீங்களோ அப்பதான் நான் சொல்றேன். மற்றபடிலாம் டிஸ்கஷன். அப்போ நீங்க எப்ப டவுட் கேட்பீங்க? டிஸ்கஷன் முடிஞ்ச பின்னாடியும் எனக்கு இன்னும் இது புரியல, ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ன்ற போது சொல்லும் போது தான் நம்ம புரிஞ்சுப்போம். இல்லைன்னா சும்மா தகவல் தானே, சும்மா தகவல் என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கணும், இது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி. அதனால என்ன பண்றோம், மறுபடியும் நான் இப்பவே கேட்கிறேன், இந்த கனெக்ஷன் புரிஞ்சுதா?
எதனால இங்க மறுபடியும் முக்குணங்களை பத்தி மூன்று மூன்றாக பிரிந்து சொல்ல போறார். ஞானம், கர்ம, கர்த்தான் மூன்று சொல்லிட்டு போலாம்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? கர்மத்துக்கு தூண்டுதலாக அமைகிறது இதெல்லாம் தான், கர்மத்துக்கு ஆதாரமாக அமைக்கிறது இதெல்லாம் தான். இதை சொல்லிட்டு இத ரொம்ப அழகாக விலாவரியாக சாங்கிய தத்துவத்துல குணத்தை வைத்து விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாரு. அதை நான் உனக்கு அப்படியே சொல்ல போறேன் பாரு. ஆனா இந்த குணங்கள் இதோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு பாரு. ஆத்மாவை கொஞ்சம் கூட டச்சே பண்ணல பாரு, தீண்டவே இல்லை பாரு. அப்போ இதோட சீடு எங்க இருக்கு? 16வது ஸ்லோகத்துல இருக்கு. நம்ம அந்த வார்த்தையை ரொம்ப அழகா ஈஸியா கடந்துட்டு வந்துருவோம். ஆனா அப்படி இல்லை. பகவத்கீதையில ரொம்ப 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 அழகான அமைக்கப்பட்ட நூல். எந்த ஒரு வார்த்தையும் கூட காரண காரியம் இல்லாம இருக்காது. இந்த சேன்றது கூட என்னது? எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஞானம், கர்ம, கர்மத்தோட சேர்ந்து இன்னும் நிறைய இருக்கு. கர்த்தாவோட சேர்ந்து இன்னும் நிறைய இருக்கு. புத்தி, திருப்தி, சுகம் பார்க்க போறோம். அப்போ இங்க சொல்ற அந்த மூன்றாக பிரிக்கிறது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கு ஆதாரமாக இந்த 2 ஸ்லோகங்களை எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த 2 ஸ்லோகங்களை சொல்றாரு. இப்ப என்னது ஃபர்ஸ்ட் டாபிக்? குணபேதத்தக, முக்குணங்களோட எதை பார்க்க போறோம் நம்ம? ஞானம் பார்க்க போறோமா? அதான் அடுத்தது. 20வது ஸ்லோகம் படிக்கலாம். சர்வபூதேஷு ஏனைகம். சர்வபூதேஷு ஏனைகம். சர்வபூதேஷு ஏனைகம். சர்வபூதேஷு ஏனைகம். பாவமவ்யயமீக்ஷதே. 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 அவிபக்தம் விபக்தேஷு. அவிபக்தம் விபக்தேஷு. அவிபக்தம் விபக்தேஷு. அவிபக்தம் விபக்தேஷு. தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். சேர்ந்து படிக்கலாம். சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். இங்க ஏனைக்கம்னு இருக்குல்ல, அத ஏன ஏகம் பிரிக்கலாம். சரி, ஏன ஏகம் சர்வபூதேஷு பாவம் அவ்யயம் ஈக்ஷதே. சரி, என்ன சொல்ல வராங்க? ஏக்கம்னா நமக்கு தெரியும் வார்த்தை ஒன்று. சர்வபூதேஷுனா நமக்கு தெரியும் எல்லா உயிர்களும், அனைத்தும், எல்லா உயிர்களும் அனைத்தும். ஏக்கம். ஈக்ஷத்தை, ஈக்ஷத்தைன்ற வார்த்தை நமக்கு தெரியும். ஈக்ஷத்தை பார்ப்பது, பார்ப்பது. அவ்யயம், அவ்யயம் அழியாதது, மாறாதது, எந்த மாற்றத்துக்கு உட்படாதது, அழியாதது. பாவம், இந்த பாவம்ன்ற வார்த்தைக்கு இங்க ஆத்மான் பொருள், மெய்ப்பொருள், ஆத்மான் பொருள். பாவம், பாவம்ன்ற வார்த்தைக்கு பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல சுபாவம்னு இருக்கு இல்லையா, எண்ணம்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன பாவம்னா ஆத்மா. சரிங்களா, ஆத்மா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா உயிர்களிலும் மாறாத அழியாத ஒன்றே ஆன ஆத்மாவை யார் பார்க்கிறானோ, எதனால் பார்க்கிறானோ, எதனால் பார்க்கிறானோ, எதனால் பார்க்கிறானோ அது ஞானம், சாத்விக ஞானம். அது புரியுதா? சாத்விக ஞானம்னா என்ன? இப்போ சாத்விக ஞானம்னா பல்வேறு உயிர்கள் இருக்கு, பல பல இருக்கு, வேற்றுமை இருக்கு. பல்வேறு வேற்றுமைகளிலும், அனைத்து வேற்றுமைகளிலும் மாறுதலுக்குட்படாத ஒன்றே ஆன ஆத்மாவை எதனால் பார்க்கிறானோ அது சாத்விக ஞானம். ஓகேவா?
இங்க உடனே ஞானின்னு சொல்லக்கூடாது. ஞானியை பத்தி பேசல, ஞானத்தை பத்தி பேசுறாங்க. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை பார்ப்பது ஞானம். நம்ம படிக்கிறோம்ல சாதாரணமா, ஸ்கூல்ல எல்லாம் படிப்போம் பாருங்க. டைவர்சிட்டி, இந்தியா இஸ் டைவர்ஸ் கண்ட்ரில பல்வேறு கலாச்சாரம், அதுல நீ எல்லாரும் ஒற்றுமையா பாரு, என்ன இந்தியன்னு பார் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வந்து தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், இன்னும் என்னெல்லாமோ இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இருக்குல்ல. எல்லா வேற்றுமைகளிலும் மாறுதலுக்கு உட்படாத ஒன்றே ஆன பாவம்ன்ற வார்த்தை என்னது? இங்க ஆத்மான்னு பொருள். ஈக்ஷத்தை, இங்க ஈக்ஷத்தைன்னு அர்த்தம் நேரடியாக பார்க்கிறான், நேரடியாக. ஈக்ஷத்தைனா பார்க்கிறான்னா டைரக்ட், யாரோ சொல்லி கிடையாது, எங்கேயோ சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, குரு சொல்லியிருக்கார், அப்படி இல்லை, இங்க நேரடியாக பார்க்கலாம். சரி, இப்போ இன்னொன்னு பாருங்க, அவிபக்தம் விபக்தேஷு. இதேதான் இங்க இங்க என்ன அர்த்தம்? இங்க விபக்தேஷு, இங்க விபக்தேஷுனா வேறுபாடுகள், பல்வேறு 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 வேறுபாடுகள் இருக்கு. அனைத்து வேறுபாடுகளிலும் அவிபக்தம், வேறுபாடற்ற, வேறுபாடற்ற ஒன்றே ஆன அழியாத மாற்றத்துக்குட்படாத ஆத்மாவை எந்த ஞானத்தினால் பார்க்கிறானோ அது சாத்விக ஞானம். புரியுதா இது? ஓகே. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரியான மேலோட்டமான பொருள். இது இன்னும் ஆழ்ந்த கருத்து இருக்குது. இது என்ன மாதிரி விரியும் பாருங்க, இது ரிவீல் ஆகும் பாருங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, என்னடா அது எல்லாமே நம்ம பாக்குறதுல என்ன விபக்தம், எல்லாம் வேறு 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 வேறு. சர்வபூதேஷம், ஓர் உயிர்ல ஆரம்பிச்சு என்ன சொல்றாங்க, ஓர் அறிவு உயிர் ஆரம்பிச்சு 6 அறிவு உயிர் வரைக்கும் சொல்றோம். அதுக்கும் மேல தேவர்கள் என்னெல்லாமோ சொல்றாங்கல்ல, சாஸ் சொல்லி இருக்கு நமக்கு. எல்லாத்துள்ளயுமே இருப்பது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன அர்த்தம்ங்க, என்ன அர்த்தம் கேட்டா, இவன் அனைத்திற்கும் ஆதாரமானதை பார்க்கிறான் அர்த்தம். ஆதாரமானது ஒன்றுதான், அனைத்துள்ளும் எது இருக்கும்? எல்லாத்துக்கும் ஆதாரமானது தான் இருக்கும், பேதம் இல்ல. நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பேதமா இருக்கு, அதனால அந்த அந்த பேதத்தை சொல்லல, அந்த பேதங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியது ஒன்றுன்னு சொன்ன அர்த்தம், அது பேதமற்று இருக்கு. அது எப்படி இருக்கணும்? அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. இது புரியுதா? அப்போ சர்வ பூதேஷு விபக்தம், இதெல்லாம் என்னது? எல்லா உயிர்களும் வெவ்வேறாக இருப்பது. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே அந்த ஆதாரத்திடத்து அத்தியஸ்தம் செய்யப்பட்டிருக்கின்றது, ஏற்றி பார்க்கப்படுகின்றது, சூப்பர் இம்போஸ்ட். அப்போ சாத்விக ஞானம்ன்றது எங்க இருக்கு பாருங்க. ஈக்ஷத்தை, அதுவும் என்னது? டைரக்டா ஈக்ஷத்தை என்று அறிந்து கொள். தத் ஞானம் சாத்விகம் வித்தி. இந்த ஞானம் தான் சாத்விக ஞானம் என்று அறிந்து கொள் அர்ஜுனா. இப்ப நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? நம்ம பல்வேறு உயிர்கள், பல்வேறு வேறுபாடுகள், அவற்றுக்குள் இருக்கின்ற ஒன்றே ஆன மாறுதலுக்கு உட்படாத அழியாத ஆத்மாவை எதனால் அவன் பார்க்கிறானோ அந்த ஞானம், எந்த ஞானத்தினால அவன் பார்க்கிறானோ அந்த ஞானம் சாத்விக ஞானம். அப்படி பார்க்கறான்னா என்ன, எதை பார்க்கறானா? உண்மையிலேயே உண்மையிலேயே இருப்பது ஒன்று ஆத்மா, அதுதான் ஆதாரம். அப்போ அது மேல என்ன பண்ணப்பட்டிருக்கு? அனைத்தும்னு சொல்ற அனைத்து வேறுபாடுகளும் அத்தியஸ்தம், ஆதாரத்தின் மேல ஏற்றி பார்க்கப்படுகிறது, சூப்பர் இம்போசிஷன். உண்மையிலேயே அது என்னது? உண்மையிலேயே அது இல்லவே இல்லை, இருப்பது ஒன்றுதான்.
வேற்றுமைகள்னு சொல்ற அனைத்துமே என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமைகள்னு சொல்ற அனைத்துமே கற்பிக்கப்பட்டவை. இருப்பது ஒன்றுதான். இதுக்கு என்ன உதாரணம் நம்ம எப்போதும் பார்த்தா உடனே புரிஞ்சுக்கலாம்? இருப்பது ஒன்று, வேற்றுமைகள் அனைத்தும் கற்பனை. என்ன உதாரணம்? கனவு உதாரணம் தான். கனவுல இருப்பது ஒன்று, நான் தான் கனவு காண்றேன். ஆனா என்ன நான் என்னவா பாக்குறேன்? எல்லா விதமாவும் என்னை நானே கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனை உலகத்திலேயே நான் எல்லா அனுபவங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கேன், சுக துக்கங்களை. இந்த கனவு உதாரணத்தை புரிஞ்சுட்டா இது புரிஞ்சிடும். ஆனா அது என்னது? இருப்பது ஒன்றுதான். அதே மாதிரி இங்க சொல்லியாச்சு, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க ஒன்று ஆதாரம், இன்னொன்று அத்தியஸ்தம். இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஞானம் இது சாத்விக ஞானம். அவனே பேதங்கள்லயே பார்த்துட்டு இருக்கான். நம்ம எல்லாம் ஆண் பெண், வெவ்வேறு ஏற்றத்தாழ்வுகள், சமூகம், இது கிடையாது. இங்க அந்த ஏற்றத்தாழ்வுகளை நான் பார்க்க மாட்டேன். அது சாதாரணமா மனித பண்பு. அது இங்க மனித பண்பை பத்தி சொல்லல, இருக்கின்ற உண்மையை பத்தி பேசுறாங்க. ஹையஸ்ட் ட்ரூத், இருக்கிறதுலே மேலான உண்மை எதுவோ அந்த மெய்ப்பொருள் தத்துவம், பரம்பொருள் தத்துவம், அது மட்டும்தான் இங்கு இருக்கின்றது. மற்ற அனைத்துமே அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன், ஏற்றி பார்க்கப்படுகின்றது. கற்பனையில் இருக்கின்றதை தவிர உண்மையில் இல்ல. மித்யா, என்னது அதுக்கு பேரு? மித்யா. மித்யான்னு அர்த்தம் பார்ப்பதற்கு, அனுபவத்திற்கு இருக்கின்றது, ஆனா உண்மையில் இல்லை. பார்வைக்கும் நம்ம அனுபவத்துக்கும் இருக்கு, பார்க்குது, நம்ம புலன்கள் எல்லாம் பார்க்குது, புத்தி கூட ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா உண்மையில என்ன? உண்மையில பார்த்தா அது இல்லவே இல்லை. உதாரணம் என்னது? காணல் நீர். அவ்வளவுதான். இந்த உதாரணத்தை டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தா போதும். காணல் நீர் பார்ப்பதற்கு நம்ம அனுபவத்துக்கு இருக்கு, ஆனா கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்க இல்லவே இல்லை. ஆனா மறுபடியும் தள்ளி வந்துட்டோம்னா இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன? மித்யா. அப்ப சர்வபூதேஷு விபக்தேஷு, பல்வேறு வேற்றுமைகள் உடைய இந்த அனைத்து உயிர்களிடத்திலும் அவிபக்தம் ஏக்கம், ஒன்றியான எந்த வேறுபாடும் அற்ற கேவலம், அங்க சொன்னார்ல கேவலம் ஆத்மானம், அது மட்டுமே இருக்கின்றது என்று எந்த ஞானத்தினால் அவன் பார்க்கிறானோ அந்த ஞானம் சாத்விக ஞானம். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? நம்ம அந்த சாங்கியம் யோகம்ன்றதுக்கு குருதேவ் சொன்ன பொருளை நீங்க படிங்க. என்னைக்காவது படிச்சா ஐயோ இங்க வேற மாதிரி சொல்லியிருக்கேன் குழம்ப வேண்டாம். அங்க குருதேவ் எடுத்துட்டு இருக்க சந்நியாசம்ன்றது நைஷ்கர்மியம், ஞான நிலை, ஞானி நிலை, பிரம்ம நிலை. பிரம்மம் அகர்த்தா, சந்நியாசம். அதுக்கு யோகம்ன்றதுக்கு என்ன, தியாகம்ன்றதுக்கு என்ன எடுத்திருக்காரு? கர்ம யோகம். ஓகேவா? கர்ம யோகம் இல்ல, ஓகே, கர்ம சந்நியாசம். நீங்க அதுல பாருங்க. அதுதான் கர்மயோகம், கர்ம சந்நியாசம், அதான் ஸ்டெப். அந்த ஸ்டெப் வழியாதான் எதை அடையணும்? சந்நியாசத்தை அடையணும். அது நம்ம குருதேவ் சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க என்ன பார்த்தோம்? நம்ம இங்க பகவான் இப்ப அடுத்து வரக்கூடிய பகுதிகள்ல ஏன் கர்மத்துக்கு தூண்டுதல், கர்மத்தை தூண்டுவது எது, கர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பது எது, கர்ம சோதனா, கர்ம சங்கிரகம், 2 வார்த்தை பயன்படுத்தினார். இதை எதுக்கு சொல்றாரு அதை சொல்லிட்டு இதுல இந்த 3 விஷயங்களை பத்தி 3 விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு முக்கியமானது. ஆனா எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. அந்த கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாங்கிய தத்துவத்துல கூறியிருக்கின்றபடி 3 குணங்களை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதை நான் உனக்கு அப்படியே சொல்ல போறேன், நீ கேளு. இது சொன்னார்னா எதுக்கு? அவருக்கு இன்னும் போர் தொடங்கறதுக்கு அவருக்கு பிடிக்கலையா? அதனால சும்மா பேசிட்டு இருக்காரா? அப்படி இல்ல. இங்க ஆத்மா இந்த கர்மத்தோடு சம்பந்தப்படாத மட்டும் இல்ல, இந்த 5 விஷயங்கள் மட்டும் கிடையாது, இந்த 5 விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற
குணங்கள் இருக்குல்ல, அந்த குணங்கள் இந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலுமே அது தீண்டுகிறது, அது சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா ஆத்மாவை அது எந்த சமயத்திலும் அது தீண்டவே இல்லை. அதனாலும் ஆத்மா கேவலம் அகர்த்தா சுத்தம். 16 ஸ்லோகத்துல இந்த கனெக்ஷன் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா கர்மத்துல சம்பந்தப்பட்டிருக்கிற 3 விஷயங்களை மென்ஷன் பண்ணாரு. ஞானம், கர்ம, கர்த்தான்னு. அதுல ஞானம், சாத்விக ஞானம் என்னன்றது மட்டும் நம்ம இங்க பார்த்தோம். சாத்விக ஞானம் என்ன, அந்த சாத்விக ஞானம்ன்றது நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். என்ன, ஆதாரம், அதிஷ்டானம், அத்தியஸ்தம். ஆதாரம் ஆரோப்பம், ஆதாரம் மித்யா, இப்படி வச்சுக்கோங்க. ஆதாரம் மித்யா. அந்த மித்யான்றது நம்ம பார்ப்பதற்கு அனுபவத்துக்கு இருந்தாலும் உண்மையில் அது அசத்து. அதனால ஃபைனலா என்ன சொல்ல வரும்? ஃபைனலா உண்மையில் இருப்பது எதுவோ அதை பார்க்கின்ற, எந்த ஞானத்தினால் அதை பார்க்கின்றானோ அது சாத்விக ஞானம். மற்ற வேதங்கள் அனைத்துமே அவன் மித்யான அறிந்து கொண்டான். மித்யான அசத், அது தெரிஞ்சது இல்லை, அவ்வளவுதான். இதுதான் சாத்விக ஞானம். மற்ற என்ன, ராஜசிக ஞானம்னா என்ன, தாமசிக ஞானம்னா என்ன, நமக்கு தெரிஞ்சிடும்ல ஹிண்ட். யார் பேதத்தையே பார்த்துட்டு இருக்கானோ அதுதான் ராஜசிகம். தாமசிகம் இன்னும் இருக்கு. இது நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம், பார்க்கலாம் நம்ம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.